வெளியே எடுக்கலாம். இது வெறும் பிளாஸ்டிக்கோட செஞ்சுருக்காங்க. மேபி உடஞ்சிரும், கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அதனால இந்த பிளாஸ்டிக்கோட சேர்த்து எடுக்கணும். பத்திரமா எடுங்க. உள்ள ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் பண்ணணும், இது வந்து கைடு, இது ப்ராசஸ், எப்படி எது லெஃப்ட் எது ரைட்டு எது ஃப்ரண்ட் சைடு இது பேக் சைடு அப்படின்றது எல்லாம் அதை கொடுத்துருக்காங்க. எப்படி ஷூட் பண்ணணும், அது ஒரு ப்ராசஸ். எஸ் கரெக்ட். இது என்னென்ன இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் உள்ள எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா கூட ஏதோ உடஞ்சி போச்சுன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் தனியாக கழட்டி அதை நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு தான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போகிறது எப்படி எப்படி வந்து பட்டன் யூஸ் பண்ணணும், ரிமோட்டை எந்த பக்கம் திரும்பினா இதெல்லாம் ரிமோட். எஸ் இது வந்து ரிமோட்டோடைய கண்ட்ரோல் எப்படி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே இது வாரம் வச்சுருவோம். இப்போ அதை பார்ப்போம். இப்போ எப்படி அதை கைடு எடுத்து பார்க்குறோம். இதை எடுக்க முடியும், ஏன்னா ஆடாமல் இருக்கிற பேக் சைடை கட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 கட்டி வச்சுருக்காங்க. இது ஜஸ்ட்டு ஒரு கையில் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கட் பண்ணணும் அவசியம் இல்லை, அதனால் திருப்பி திருப்பி எடுக்கலாம். எஸ் கரெக்டாக வந்து பின்னாடி பிடிச்சிக்கணும், இல்லை கீழே வந்து நம்ம எடுத்தாலும் கட் பண்ணுற மாதிரி தான் வருது. அப்படியே வெளியே ஒரு வித்தியாசம் அப்படி பண்ணிவிட்டு இந்த கம்பி அப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்து தான் எடுக்கிறேன். ஒன்று 2 தான் எடுத்துருப்பாங்க. ஒன்று எடுக்கும்போது கொஞ்சம் பத்திரமா கேர்ஃபுல்லாக எடுங்க. அதே மாதிரி இது ஓடும்போது பார்த்துடணும். இதுதான் அந்த பொருள். இதுலேயே ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது உள்ள அப்போ மொத்தம் 3 பேட்டரி போல இருக்குது. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, கனெக்ட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பொருள். இதை வச்சிருவோம். அடுத்த ரிமோட்டை பார்ப்போம். இதுதான் அந்த ரிமோட். இது கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இது எப்படி கொடுத்துருக்காங்க கட்டி வச்சுருந்தோம். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா சாதாரணமாக அப்படியே எடுத்துக்கலாம். எஸ் எந்த கையிலும் இல்லை, எதுவுமே இல்லை. அது எதுவும் கட்டி உள்ளே வச்சுட்டு பாக்ஸை தூக்கி ஓரம் வச்சுருவோம். இந்த பாக்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எஸ்டி கேமரா, ரிசல்யூஷன் எவ்வளோ, லோ வோல்டேஜ் வார்னிங்கு, 2 பேட்டரி இன்க்ளூட் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. மெமரி கார்டு அதிலே கொடுக்குறாங்க. மேலே வந்து எதுவும் இருக்காது. இங்கே அது மேலே ஹெட்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஏன்னா மேலே வெயிட்டு கம்மியாக இருக்குது, அதை வச்சுருக்காங்க. ரிட்டன் ஹோம் ஒரு பட்டன் ஏற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே கிளம்பிச்சு அதே வந்துடும். இங்கே நம்ம வந்து ரூட் பண்ணி கொண்டு வரணும் அவசியம் இல்லை. இங்கே போட்டுருக்காங்க 4GB SD கார்டு. இந்த பக்கம் 360 இப்போ ஃபுல்லாக சுற்றும் போல இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்ட்ரா பேட்ரி, சார்ஜரு, கஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டேஞ்சர்ஸ் அபோவ் 14 ஏஜஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே இது பாக்ஸை பற்றி, பாக்ஸ் உள்ள இருந்தாலும் பார்த்துட்டோம். இப்போ ரிமோட்டை பார்ப்போம். ஃபோன் சார்ஜர் பாருங்கள், யூஎஸ்பி சார்ஜர் போட்டு ஃபோன் சார்ஜ் போகிற மாதிரி போடணும். பவர் பேங்கில் சார்ஜ் போடலாம், கம்ப்யூட்டரில் சார்ஜ் போடலாம், கார்லேயும் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ நம்ம எங்கே எடுத்து போனோம்னா சார்ஜ் போட்டு ஈஸி. காரில் யூஸ் போட்டுக்கலாம், கம்ப்யூட்டரில் போட்டுக்கலாம், பவர் பேங்கில் சார்ஜ் போடலாம் போல். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோன் சார்ஜர். இந்த பக்கம் ஓகே அவ்வளோதான். இதனுடைய மேனுஃபேக்சரு, ப்ரைஸு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க.